எப்படி ஜாதகம் கொடுக்காம ஒரு பேரை வச்சு ஒரு ஆதார் பேனை வச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலாக நீங்கள் இருக்கீங்க, அந்த பதிலை சொல்லுங்கள். எல்லா டூலும் ஒன்று தான். ஜாதக கட்டத்தை வச்சு சொல்கிறதும் ஒன்று தான், இந்த செல்ஃபோன் நம்பரை வச்சு சொல்கிறதும் ஒன்று தான், ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு சொல்கிறதும் ஒன்று தான், சோழி எடுத்து போட்டு பிரசனம் பார்த்து சொல்கிறதும் ஒன்று தான், வெறும் பேரை வச்சு சொல்கிறதும் ஒன்று தான். ரூட்டு தான் வேறு, அவ்வளோதான். நீங்கள் மதுரை போகிறதுக்கு, சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்கு பல ரூட் இருக்குது. யூஸ்வலான ரூட்டு விழுப்புரம், திருச்சி, மதுரை இதான் ரூட்டு. நீங்கள் சம்மந்தமாக பாண்டிச்சேரி வழியும் சுற்றி போகலாம். பாண்டிச்சேரி போய் பட்டுக்கோட்டை போய், பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை போய், புதுக்கோட்டை வழியாக மேலூர் போய் மதுரைக்கு போகலாம். ஒன்று தான். அது ரூட்டு தான் வேறு, மெத்தடு ஒன்று தான். ஒரே மதுரை தான், ஒரே பிரயாணம் தான், ஆனால் ரூட்டு வேறு அவ்வளோதான். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஓகே. அதாவது 9ஆம் நம்பர்னா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா செவ்வாய் ஆதிக்கமாக எடுத்துக்குவாங்க, அது நியூமராலஜி. நான் 9ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அங்கே தனுசு ராசி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். ஓகே. 4ஆம் இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் கடகம் தான் அவங்கள இயக்கும். இது எப்படி இயக்கும், நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமாங்கிறது அவங்க ஹாரோஸ்கோப் பார்த்து அதை முடிவு சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் நம்பர் நிறையா இருக்குது, கடகத்தில் கிரகமே இல்லை, கடகராசியும் இல்லை, கடக லக்னமும் இல்லை, கடகத்தில் கிரகமே இல்லை. அந்த லக்னப்படி கடகம் என்ன பாவகமோ அதுதான் அவரை பாடாப்படுத்துது. அதாவது ராசி கட்டத்துக்குள்ள எல்லா பாவகங்களையும் 12 பாவகங்களையும் 9 கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எதுவுமே தொடர்பு கொள்ளாத பாவகம்னு ஒன்று இருக்குது, அதுதான் அவங்கள வாழ்நாள் முழுக்க பாடாப்படுத்தும். இதில் ராகுகேது அச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த ராகுகேது அச்சுக்கு வெளியில் எந்த கிரகம் வெளியில் போகுதோ, அந்த சாயா பாதைன்னு அதுக்கு பேர், அதுக்கு வெளியில் எந்த கிரகம் போகுதோ அதுவும் பாடாப்படுத்தும். அப்போ அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் அவங்க ஜாதகத்தில் இருக்கும், அதுதான் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். வேறு எதுவும் மாறுபட்டெல்லாம் வராது. மொபைல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரே இல்லை, அல்லது ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் அதிகமாக இருக்குது, அவருக்கு நட்பு மன வாழ்க்கை தான் பிரச்சனையாக அவருக்கு, அல்லது யூரினல் சம்மந்தமான பிரச்சனை. 7ஆம் நம்பர் அதிகமாக இருக்குது, சார் கல்லடைப்பு இருக்கானா, ஆமாம் கல்லடைப்பு இருக்குங்கிறாங்க. யூரினல் பிரச்சனை இருக்கா, யூரினல் பிரச்சனை, அது அவருக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கு வேணாலும் இருக்கும். இது இந்த மொபைல் நம்பருங்கிறது அது தோராயமாக சொல்கிறது. ஜாதக கட்டம் யாருக்கு வரும் என்ன வரும்னு சொல்லிடலாம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரே இல்லை, ஒரு பெண் ஜாதகத்தில் 8ங்கிறது மாங்கல்யம், மன வாழ்க்கை ஒன்று பாதிச்சிருக்கணும் அல்லது திருமணம் ஆகலை, ரெண்டே விதி தான். ஒன்று ஆகி பிரச்சனை, இல்லைன்னா ஆகாமல் பிரச்சனை, அவ்வளோதான். ஆமாம் சார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணணும்னு தோணலை அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்க பெண்மணி, அவங்க